பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். செய்ய தூண்டியது எது? அவர்களுடைய வேத புத்தகம் குர்ஆன். இப்படி எல்லாம் கொண்டு வந்தார்கள். இப்படி சொன்னவனே இனிமேல் குர்ஆனை தூக்கி எறிவார்கள் என்று நினைத்தார்கள். மக்கள் யாரும் எறிய தயாரா இல்ல. இவன் தூக்கி எறிந்தான், தலைவரையில் தூக்கி போட்டான், கிழித்தெறிஞ்ச பார்த்தான். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? அதற்கு பிறகு 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட புரட்சி உலகத்திலேயே அதிகமாக மக்களால் தேடப்பட்டு வாசிக்கப்பட்டு படிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்ட ஒரு வேத புத்தகம் திருக்குர்ஆன் தான். எந்த அளவுக்குன்னா இவங்க நாவிலிருந்தே வருது. இவங்களுடைய பிரச்சாரம் எப்படி பரவுது என்பதை இவன் நாவிலிருந்து கொண்டு வருகிறான். அமெரிக்கா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறான். அவனுடைய ஆய்வறிக்கையில் அவன் வெளியிடுகிறான். இன்றைக்கு 2012 இறுதியில் அவன் சொன்னான். 2013 2013 700 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த உலகத்துல 175 கோடி பேர் முஸ்லிம்கள். அவன் கணக்குப்படி நம்ம 200 கோடி தாண்டிட்டோம். அவன் கணக்குப்படி 175 கோடி. அவன் சொல்றான், இந்த முஸ்லிம்களுடைய பிரச்சாரம், அவர்களுடைய வீரியமான அந்த ஒழுக்க மாண்புகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் கொள்கை உறுதி, ஆய்வறிக்கையில உண்மை சொல்லி ஆகணும், கொள்கை உறுதி எவ்வளவு பரவி கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் சரியாக 20 ஆண்டுகளில் இந்த 175 கோடி 350 கோடியா மாறிவிடும். அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? மக்கரும் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். மக்கர் அல்ல, அல்லாஹ் சூழ்ச்சியை முறியடிக்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரின் சூழ்ச்சியை முறியடிக்கிறதுல அல்லாஹ் ரொம்ப கெட்டிக்காரன். யார்கிட்ட கொட்டி போடுற? அழிச்சிரியா நீ? சூழ்ச்சி பண்ணிருவியா? ஓ வாயிலிருந்து நான் கக்க வைக்கிற உண்மைய என்று அல்லாஹ் ஏற்படுத்துறான். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இந்த கற்பழிப்பு விஷயத்துல இன்னைக்கு நாடு முழுவதும் தண்டனை வழங்கணும்னு சொல்றானே, இந்த கற்பழிப்பு எந்த அளவுக்கு இந்தியாவில் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. பட்டியல் அறிவிக்கிறான். 2012 வரைக்கும் உள்ள அந்த சர்வே மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது, ஒவ்வொரு 20 நிமிஷத்திற்கும் இந்தியாவில் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள். புள்ளி விவரம் வந்ததின்படி, வராதன்படி நிறைய இருக்கலாம். ஒரு நாளைக்கு 8 பெண் கற்பழிக்கப்படுகிறாள். ஒரு மாதத்திற்கு 244 பேர் கற்பழிக்கப்படுகிறாள். ஒரு வருடத்திற்கு 2920 பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு அவன் சொல்றான்? கேபிட்டல் ஆஃப் இந்தியா இனிமேல் டெல்லியை சொல்லக்கூடாது, ரேப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, கற்பழிப்பு தலைநகரம் இந்தியாவின். எப்படி? டெல்லி. எதுக்கா? 2010 522 கற்பழிப்பு, 2011 608 கற்பழிப்பு. சாதனை மாதிரி பாருங்க. 2012 683 கற்பழிப்பு. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல என்று திணறான். இப்ப நாட்டில் உள்ள எல்லாரும் என்ன பண்றான்? விடக்கூடாது, மரண தண்டனை விதிக்கணும், இவங்களை எல்லாம் கண்டவுடன் சுடணும், நடு ரோட்ல நிக்க வச்சு கொல்லணும் என்று எல்லாரும் பெண்ணினத்தை காத்துக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த பெண்ணுடன் பிறந்த சகோதரர்கள், அந்த பெண்ணை பெற்ற தகப்பன்கள், உங்கள் நாவிலிருந்து எதை சொல்றீங்களோ அதைத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதான் இஸ்லாம், இதான் இஸ்லாமிய சட்டம். இன்னைக்கு என்ன ஆய்வு பண்றான்னா, இதுல எவ்வளவு கொடூரம் நடந்திருக்கு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்க சூழ்ச்சியிலிருந்து இவங்க நாவிலிருந்து வர வைக்கிறான். எவன் இன்னைக்கு இந்த ரிசானாவுக்கு மைனர் மேஜர்னு நாடகம் ஆடுகிறார்களோ, சின்ன பெண்மணின்னு சொல்கிறார்களோ, இவங்க நாவிலிருந்தே வருது பாருங்க. என்ன? இந்த கற்பழிப்பு, இந்த பாலியல் பலாத்காரம் நடந்துச்சு டிசம்பர் 16 அந்த டெல்லியில. அந்த பெண்மணி யாரால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் 6 பேரும் சேர்ந்து அந்த பெண்மணியை கொடூரமா கற்பழிச்சு வயிற்றுல ஓங்கி அடிச்சு அந்த பெண்மணியை சாரமாரியா ரொம்ப காயப்படுத்தி தூக்கி எறிகிறாங்க. அதோட அவர் சாகரா, படுத்த படுக்கையாய் சாகரா. இந்த பெண்மணிய 2 முறை கற்பழிப்பு செய்த ஒரு காம கொடூரனாக இருந்தவன் 17 வயசு சிறுவனா. இவங்க பாருங்க, சிறுவன் தானே, 17 வயசு பையன். இந்த 17 வயசு பையனுக்கு இந்திய சட்டத்தின் நிலைமையை பாருங்க. இப்ப 17 வயசு பையனை சிறைக்கு அனுப்ப கூடாதான். 5 பேர் சிறைக்கு போ. ஏன்? நம்ம ஈபிகோ அப்படிதான் இருக்குது, அதனால நீ இப்படி போ, ஏன்னா ஈபிகோ இப்படி இருக்குது, நீ இங்க போ, இங்க பள்ளிக்கூடத்துக்கு. ஏன்? சீர்திருத்த பள்ளி 2 தடவை பண்ணிட்டு வந்தப்பா, இனிமேல் 5 தடவை பண்ணுண்டு சீர்திருத்த பள்ளிக்கூடம். இவன் இனி 5 மாசத்துல இவனுக்கு 18 வயசு ஆயிடுமா? சரி 18 வயசு ஆயிடுச்சு, வாடா மாப்பிள்ளன்னு போய் செயல கொண்டு போ. 17 வயதில் தான் அவர் இந்த தவறை செய்திருக்கிறார். 18 பிறக்கும்போது அந்த தவறை செய்யவில்லை. எனவே அவர் நல்ல பிள்ளை. இனிமேல் போய் ஏதாவது செஞ்சுட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போய்க்க என்று சொல்லி தரதுக்கு சீர்திருத்த பள்ளி. இதை தாங்க முடியாது இவங்களால. எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க, மாத்து, வயச மாத்து. அதனடா 18, இவங்கள 18, அதனடா 18, இனிமேல் 16 ஆக்கலாமா? நாங்க 16 ஆக்கணும்னு தெரிஞ்சிருமோ? ஏன் சமீபத்துல 15 வயசு பையன் தானே குமுதாங்கிற ஒரு பொண்ணை கடத்திட்டு போனா, அப்படி அப்ப 15 ஆக்கு இப்படியா சொல்லுவீங்க?
ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆந்திரால ஒரு பையன் கடத்திட்டு போனானே 14 வயசு பையன், அதனடா அப்ப 14 லூசு விளையாடுறீங்களா? என்ன செய்யணும்? இஸ்லாத்தை திருப்பி பாருங்க, மார்க்கத்தை பாருங்கள், நபிகள் நாயகத்திடம் கேளுங்கள். இந்த நபி வழி உங்களுக்கு சொல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. உறங்கிக் கொண்டிருந்தவன் விழிக்கும் வரை அவன் செய்யற பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவனுக்கு தெரியாது. தூக்கத்துல கெட்ட வார்த்தை பேசினாலும் அது கணக்குல வராது. தூக்கத்துல யாரையாவது அடிச்சாலோ திருப்பினாலோ உளர்னாலோ எந்திரிச்சு வந்து கீழே ஒண்ணும் கணக்குல வராது. அதே மாதிரி ஒரு பைத்தியக்காரன், அவன் புத்தி சுகவீனமாக இருப்பவன் தெளிவடையும் வரை அவனுடைய குற்றம் தண்டனைக்கு உட்பட்டது அல்ல. ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் சுய இழந்து செய்யறான், அது பிரச்சனை இல்லை. இது நியாயம், இதான் மனித நியாயம், இதான் நபிகள் நாயகம் போதிச்சிருக்கிறாங்க. 3வது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எப்படி இவர்களுக்கு தண்டனை கொடுப்பதுன்னு இந்த நாடே அப்பப்ப கமிஷன், பெஞ்ச் கமிஷன் போட்டு எல்லா நீதிபதிகளையும் மண்டையை போட்டு உழப்பிட்டு, என்னடா பண்றது, வயசு என்னடா சொல்றது, 15 16 18 20 என்று குழம்பிக்கிட்டு இருக்கானே, அதற்கு தீர்க்கும் முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு சிறுவன் பருவம் அடையும் வரை செய்கிற குற்றங்கள் தண்டிக்கப்படாது, அது வரைக்கும் குற்றவியல் வராது. பருவம் அடைஞ்சிட்டானா, சில 13 வயசுல பருவம் அடைஞ்சிட்டானா தூக்கவன தண்டி, 17 வயசுல சிலர் வந்தானா அவனையும் தண்டனைக்குள்ளாக்கு. பருவம் தான் கணக்கு என்று பருவ வயதை காலத்தே பருவமாக்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கிற தெளிவான சட்டம் இவர்களுக்கு தெரியல. இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, பேசாம இந்த டீன் ஏஜ் சொல்றாங்களே, பருவ வயதை அடைந்த உடனே தண்டனை கொடுக்கலாமான்னு இப்ப யோசிக்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கிறான். எந்த நாவிலிருந்து மேஜர் மைனர் லாஜிக் பேசுனீங்களோ, ஓ நாவிலிருந்து இந்த பருவ வயது உள்ளவனுக்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிற சட்டத்தை நான் கொண்டு வர வைக்கிறேன். வருதா இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஒரு துருவத்துல பார்த்தால் இந்த கற்பழிப்புக்கு தண்டனை, இதை இஸ்லாம் சரமாரியாக கொடுக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பம் என்னன்னு கேளு, என்ன தண்டனை கரெக்டா நிறைவேற்றணும். கொலையை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கேட்கணும். கற்பழிப்பை பொறுத்த வரைக்கும் அது சமுதாயத்தில் அந்த குற்றம் பெருகக்கூடாது. அதற்காக வேண்டி இஸ்லாம் சொல்லித் தருகிற ஒரு தத்துவம், மக்கள்கிட்ட இந்த கிருமி, இந்த நோய் பெருகக்கூடாது என்பதற்காக அதை கல்லறிந்து கொல்லணும். இந்த தண்டனை மூலமாக சமுதாயம் வழிகட்டவர்களாக, மானம் கெட்டவர்களாக, ஒழுக்கம் கெட்டவர்களாக போகாமல் தடுக்க முடியும். அதே நேரத்தில் பெண்ணுக்கும் சில போதனைகளை இஸ்லாம் சொல்லுச்சு. என்ன சொன்னது? இந்த காந்த ஒரு தீயாக இருக்கிற இடத்துல பஞ்சுதான் தற்காத்து கொண்டிருக்க வேண்டும். நெருப்பு கிட்ட பஞ்சு போனா பத்தி எரிஞ்சிரும். பஞ்சா இருக்கிற இவர்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். அதனால பெண்களே, உங்களுடைய ஆடைகளை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எகுலுன்ன மின் அபுசாரிஹின்ன, பார்வையை தாழ்த்தட்டும், வயஹ்பல்ன ஃபுரூஜஹுன்ன, கற்பை பேணட்டும். அதே மாதிரி அவர்கள் முகம் கைகளை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த ஃபர்தா முறையை உலகமே என்ன நினைச்சான், எவ்வளவு கேவலமா பேசினான், எவ்வளவு கொத்தடிமையா காட்டினான், பெண்ணடிமைத்தனமாக மக்கள்கிட்ட போதிச்சான். எங்களுக்கு கல்வி சுதந்திரம் இல்லை, வெளியே போற சுதந்திரம் இல்லை, கருப்பு துணி போட்டு முகத்தையும் கையை தவிர மற்றையெல்லாம் மறைக்க வேண்டும் என்று இறுக்கி அவர்களை கொடுமைக்கு உள்ளாக்கிய இந்த பெண்ணடிமையை நாங்கள் ஒழிக்க போகிறோம் தத்துவம் பேசிக்கிட்டு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினார்கள். எதற்காக கொச்சைப்படுத்தினார்கள்னா, இப்படியாவது இஸ்லாத்திலும் சில பெண்கள் வெளியே வந்துருவாங்களே என்கிற சூழ்ச்சியின் அடிப்படையில் கொச்சைப்படுத்தினார்கள். அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு எந்த இஸ்லாத்தை நீ கொச்சைப்படுத்தினியோ அந்த இஸ்லாம் தான் சரியான தீர்வு என்று ஓனாவிலிருந்து நான் கொண்டு வர வைக்கிறேன் பார் என்று அல்லாஹ் ஏற்படுத்துறான். இஸ்லாத்தை கொண்டு முஸ்லிம்களை கொன்றளிக்க வேண்டும் என்பதை கொள்கையா கொண்ட பாரதிய ஜனதாக்காரர்களும் இந்த ஆடை கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் இவர்களை காப்பாற்ற முடியும். பள்ளிக்கூடத்துல, தனியார் பள்ளிக்கூடத்துல குட்டை பாவாடை போட்டுட்டு போறதுனாலதான் இவ்வளவு அசிங்கம் நடக்குது என்று சொல்லி, இனிமேல் எந்த பள்ளிக்கூடத்துல, தனியார் பள்ளிக்கூடத்துல குட்டை பாவாடை போடப்படுதோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ரத்து பண்ணு என்று சொல்லி, இந்த பல்வார் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த RSS சார்ந்த, பிஜேபி சார்ந்தவருடைய நாவிலிருந்து இஸ்லாத்தை அல்லாஹ் மொழிய செய்கிறார் என்றால், ஓ சூழ்ச்சியை முறியடிச்சு நான் எப்பேற்பட்டவன் என்று காட்டுகிறேன் பார்ந்து அல்லாஹ் இந்த உலகத்துல காட்டிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தமிழக முதல்வர் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் சுற்றறிக்கை அனுப்புகிறார். ஆசிரியை பெருமக்களே, நீங்க பாடம் நடத்துறதுக்கு பல மணி நேரம் மாணவ மாணவர்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க. ஒழுங்கான, இலகுவான, எளிமையான, இறுக்கம் இல்லாத, லேஸ் இல்லாத கனத்த ஆடையை அணிந்து கட்டுக்கோப்புடன் பாடம் நடத்துங்க. எப்படி
எதெல்லாம் இஸ்லாம் சொல்லுச்சோ அதை இன்னைக்கு சட்ட அறிக்கையாக அரசாங்கம் சொல்ல வச்சானா இல்லையா? இதான் மார்க்கம். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுவர்களையும் தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுவர்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அன்புள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. கும்பகோணம் சுவாமிமலையில் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதான் மனிதனுக்கு ஏற்ற ஒரு மார்க்கம். இவர்களுடைய எந்த சூழ்ச்சியா இருந்தாலும் சரி, அந்த சூழ்ச்சியை முறியடிக்கிற வேலையை அல்லாஹ் ஒரு பக்கம் செய்து கொண்டே இருக்கிறான். அதனுடைய உச்சகட்டத்தை ஒன்றை நான் பதிவு செய்து கொள்கிறேன். எந்த அளவுக்கு என்றால், அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்துகிறார்கள். பெண்ணின பாதுகாப்புக்கு ஒரு ஆய்வு நடத்தப்பட வேண்டியது அவன்தான். ஏன்னா உலகத்துல ரொம்ப 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 அக்யூஸ்ட்ல நம்பர் 1 அவன் தான். எல்லா போர்ஜரிக்கும் 420 அவன் தான். எந்த அளவுக்குன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் ஆத்திர அவசரத்துக்கு ஒரு வண்டி போகும், ஆம்புலன்ஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா? திடீர்னு எங்கேயாவது தீ பிடிச்சா ஒரு வண்டி போகும், ஃபயர் சர்வீஸ் பார்த்திருப்பீங்க. மிஞ்சி போனா டெங்கு காய்ச்சலுக்காக வேண்டி கொசு வண்டியாவது பார்த்திருப்பீங்க. ஆனா அப்பனாத்தாவை கண்டுபிடிக்கிற வண்டியை பார்த்திருக்கீங்களா? அந்த வண்டி அமெரிக்கால ஓடும். அப்பனை மட்டும் ஆத்தா இருக்கிற அப்பன் தான் தேடுவாங்க. இவ இல்ல இல்ல நீ போ, நீ வா. இப்படியே என்ன குழந்தை பிறந்துருச்சுங்க, அப்ப யாரும் தெரியலைங்க. அப்பன் தெரியாம இருக்கிறது அமெரிக்கன் ஆகி போச்சு. இப்ப ஆச்சா தேடுறாங்க. இதற்கென்றே ஒரு ஆய்வு செய்யறான். ஆய்வுன்னா உண்மை வந்தாகணும்ல. இவனுடைய நச்சுக்கரத்தை பூர்த்த முடியாம அல்லாஹ் இவன் நாவல் இருந்த எந்த மாதிரி தெரியுமா? பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தின் மீது வீசுகிறோம். இந்த சத்திய அசத்தியத்தை போட்டு உடைச்சு நொறுக்கிறதுங்கிற அல்லாஹ். எந்த மாதிரி நொறுக்குச்சுன்னு பாருங்க. 8 ஆண்டுகளாக 30 நாடுகள்ல 15 வயசுல இருந்து 59 வயசு வரை உள்ள ஆண்கள்கிட்ட ஒரு சர்வே எடுக்கிறான். 8 வருஷமா 31 நாடுகளை வைத்து, அந்த நாட்டு மக்களை எல்லாம் வைத்து சர்வே எடுத்து ஆய்வு செய்து, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டயா? ஆமா இல்ல சொல்லு. ஆம்பளை பொம்பளை கிழவன் குமரன் குமரி எல்லாத்தையும் ஆய்வு எடுக்கிறான். நீ திருமணத்திற்கு முன்னால் தகாத உறவுக்கு போனையா? உன்னை ஆசிரியர் தள்ளினாரா? உன்னை சக மாணவர் தள்ளினாரா? அல்லது நீ ஃப்ரெண்ட் என்ற அடிப்படையில் லவ்ங்கிற பேர்ல தவறினையா என்று பட்டியல் எடுக்கிறான். இவன் எடுத்த பட்டியல்ல 31 நாடுகள்ல எடுத்த பட்டியல்ல இவன் உண்டாக்கிய அந்த கருத்து கணிப்பில் சொல்கிறான், உலகத்திலேயே கற்பொழுக்கத்தில் பாதுகாப்பு பெற்றதாக, எய்ட்ஸ் நோய் அற்றதாக, பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்படாததாக ஒரு பெண்ணினம் பாதுகாக்கப்படும் என்றால் அது இஸ்லாமிய சமுதாயம் தான் என்று சொல்கிறான். அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? நீதான கொச்சப்படுத்தின, நீதான கேவலப்படுத்தின, ஓ நாவிலிருந்தே இஸ்லாமிய சட்டத்தை நான் கொண்டு வர வைக்கிற வச்சான். அதே போல இந்த மரண தண்டனை கூடாது என்று சொல்பவர்களுடைய நாவிலிருந்து கூடிய விரைவில் இந்த மரண தண்டனை தான் இந்திய நாட்டுக்கும் நல்லது, என் வீட்டுக்கும் நல்லது, யுகத்திற்கே நல்லது என்று அல்லாஹ் சொல்ல வைப்பான். அதே நேரத்தில் ஒன்று அல்லாஹ்வின் நாட்டம், இரண்டாவது நம்முடைய கடமை ஒன்று இருக்குதுல்ல, சத்திய இஸ்லாத்தை தான் தெரிந்து கொண்டது மட்டும் போதாமல் பிறருக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்ம என்ன செஞ்சோம்? இவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சும் சொல்லியிருக்கலாம், சூழ்ச்சி பண்ணி செஞ்சிருக்கலாம், சிலர் தெரியாம அறகுறையாகவும் சொல்லியிருக்கலாம். இவர்களை கூப்பிட்டு நல்லிணக்கமாக விவாதம் செய்து அவர்களுக்கு புரிய வைத்து இஸ்லாமிய சட்டம் தான் சரி என்பதை உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் ஆவணங்கள் அடிப்படையில் நிரூபிச்சு காட்டினோம்னா நாளைக்கு இவர்கள் இது போன்ற தப்பான விஷம பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க என்று நினைத்து இந்த கட்டுரைகளை எல்லாம் வெளியிடுகிற நேரத்தில்
மாநில தலைவர் பி ஜெயின்லாபின் அவர்கள் இந்த விஷமத்தை பரப்பிய எல்லாருக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த பகிரங்க அறைகூவலை நாம் போஸ்டராகவும் அடித்திருக்கிறோம். அதன் சுருக்கத்தை நாம் படிக்கிறோம். பெறுநர் ஆசிரியர் நக்கீரன் வார ஆசிரியர் ஆனந்தவீடன் வார மனுஷியபுத்திரன் கேர் ஆஃப் நக்கீரன் வார ஜேபி ஜோசப்பின் பாபா கேர் ஆஃப் நக்கீரன் வார பாரதி தம்பி கேர் ஆஃப் ஆனந்தவீடன் வார 5 பெட்டி போட்டாச்சு. ஒரு ஆளை விட்டீங்கன்னு நினைப்பீங்க, அடுத்து வர. தங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைவருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் பி ஜெயலலிதா எழுதிக் கொள்வது, இலங்கை பெண் ரிசானா என்பவருக்கு சவுதி அரசாங்கம் மரண தண்டனை விதித்தது தொடர்பாக தங்களால் வெளியிடப்பட்டுள்ள கட்டுரைகளில் உள்ள செய்திகள் அனைத்தும் பொய்யானதாகவும் உண்மைக்கு புறம்பானதாகவும் கட்டுக்கதையாகவும் உள்ளன. மரண தண்டனைக்கு எதிராகவும் உள்ளது என்ற வாதங்களும் பொருத்தமற்றவையாக உள்ளன. எனவே இது குறித்து பகிரங்க விவாதத்திற்கு உங்கள் அனைவருக்கும் அறைகூவல் விடுக்கிறேன். நீங்கள் அனைவரும் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ இது குறித்து விவாதிக்க முன்வருவீர்கள் என்று நம்புகிறேன். பகிரங்க விவாதத்திற்கு நீங்கள் தயார் என்றால் மேலே குறிப்பிட்ட எனது அலுவலக முகவரிக்கு வரக்கூடிய 30/1/2013 புதன்கிழமை உங்களது எழுத்துப்பூர்வமான ஒப்புதலை அளிக்கவும். தாங்கள் ஒப்புதல் அளித்த பின் விவாதம் நடக்கும் இடம், விவாத முறை, விவாத தேதி மற்றும் விவாதத்திற்கான இதர ஏற்பாடுகள் விஷயங்களை பேசி முடிவு செய்து கொள்ளலாம். அதே போல விவாதமானது நாகரிகமான முறையிலும் யாருக்கும் எவ்வித அச்சுறுத்தல் இல்லாத வகையிலும் நடைபெறும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதற்கு உறுதி கூறுகிறேன். இந்த விஷயத்திற்கு ஆகக்கூடிய இந்த விவாதத்திற்கு ஆகக்கூடிய அனைத்து செலவுகளையும் எங்கள் இயக்கம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் எனவும் உறுதி கொள்கிறேன் என்று சொல்லி இப்படிக்கு பி ஜெயலலிதா என்று கடிதம் தந்தார். அதற்கு அடுத்து கலைஞர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். வண்ணாரப்பேட்டை சம்பவத்தை வைத்துக் கொண்டு இவர் ஒரு ஆதாரமற்ற ஒரு தகவலை வெளியிட்டார். அவருக்கும் கொடுக்கணுங்கிறதா நியாயம். அவருக்கும் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் பி ஜெயலலிதா தங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக மரண தண்டனை கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி தாங்கள் வெளியிட்ட அறிக்கை கண்டோம். மரண தண்டனை தான் கொலை குற்றத்தை ஒழிக்க ஒரே வழி என்பதில் முஸ்லிம்களாகிய நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். தாங்கள் மரண தண்டனையை எதிர்த்து அறிக்கை வெளியிட்டதோடு நின்றிருக்கலாம். ஆனால் அதற்கு ஆதாரமாக மனுஷியபுத்திரன் என்பவர் எழுதிய ஆதாரமில்லாத கட்டுக்கதையை எப்படி மேற்கோள் காட்டினீர்கள் என்பது ஆச்சரியமாக உள்ளது. அனைத்தையும் தீர விசாரித்து கருத்து கூறும் தாங்கள் 100% பொய்யாக உள்ள மனுஷியபுத்திரன் என்பவர் எழுதியதை எப்படி ஆதாரமாக காட்டினீர்கள் என்பது ஆச்சரியமாக உள்ளது. மனுஷியபுத்திரனும் ஆனந்த விகடன் நக்கீரன் இதழ்களும் இது குறித்து எழுதிய அனைத்து செய்திகளுமே முழுக்க பொய்யாக அமைந்துள்ளன. இதை எங்களது உணர்வு வார இதழில் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி உள்ளோம். உணர்வு இதழின் பிரதி ஒன்று தங்களுக்கு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது, அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ரிசானா விவகாரத்தில் பொய்யுரைத்த நக்கீரன், ஆனந்த விகடன், அந்த இதழ்களின் கட்டுரையாளர்கள் ஆகிய அனைவரையும் இது குறித்து பகிரங்க விவாதம் நடத்த தயார் என்று அழைத்து கடிதம் கொடுத்துள்ளோம். மரண தண்டனை கூடாது என்பதிலும் மனுஷியபுத்திரன் போன்றவர்கள் எழுதியதிலும் தாங்கள் நம்பிக்கை வைத்து இருந்தால் அது குறித்து தாங்கள் விவாதிக்க முன்வருவதுதான் நியாயமானது. எங்களின் விவாத அழைப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். இப்படிக்கு பி ஜெயலலிதா என்று போட்டு பகிரங்க அழைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த அறைகூவல் கடிதம் கிடைக்கலன்னு கதை விட்டு விடக் கூடாது என்பதற்காக நான் அவர்களை சந்திக்க முயற்சி பண்ணேன்னு புருடா விட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் கண்ணுக்கு முன்னால் தெரியும் வகையில எல்லா இடத்திலையும் வெறுமனே கண்டிக்கிறோம் விட்டுறாம பகிரங்க அறைகூவல் என்று போஸ்டரும் அடித்திருக்கிறோம். அதோடு விட்டு விடாமல் வருவீங்களா வரமாட்டீங்களா என்கிற தகவலும் பறந்துகிட்டே இருக்குது. எந்த அளவுக்குன்னா இந்த கேள்வி இன்னைக்கு இது ஹிந்துங்கிற அந்த 4 இதுல வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல மனுஷியபுத்திரன் சொல்றாரா, என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது. 3 ஆதாரம் வெளியிட்டாரு. அது சொத்த அது நெக்கில நிறைய ஆதாரங்கள் இருக்கு. யாரு ரிசானா ரொம்ப நல்லவேங்கிறதுக்கு ஆதாரமா. சரி, நிறைய ஆதாரம் இருக்குதுல்ல, நீ வா விவாதத்துக்கு. உனக்கு இன்னி 3 நாள் தான் டைம். நக்கீரன் இதழாக இருந்தாலும் ஆனந்த விகடனாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்து சரிதான் என்று நம்பினால், கலைஞராக இருந்தாலும் உங்கள் அனைத்து கூட்டத்தாருக்கும் மரண தண்டனை போலித்தனமானது என்று, அது காட்டுமிராண்டித்தனமானது என்ற கருத்தில் உள்ள அனைத்து கும்பலுக்கும் 3 நாள் மட்டும்தான், 72 மணி நேரம் மட்டும்தான் இனி அவகாசம். இந்த 3 நாளை தவறிவிட்டால் நீங்கள் அனைவரும்
இந்த மரண தண்டனை போலியானது என்று சொன்ன வாதத்தில் பகிரங்க தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்பது நிரூபமாகும். நீங்கள் நிரூபணமானதை, நீங்கள் ஒத்துக்கொண்டதை, உங்களுடைய தோல்வியை நாங்கள் சமுதாயத்தின் மத்தியிலே, மக்கள் மன்றத்திலே வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்து காட்டுவோம். நாங்கள் நாத்திகர்களிடத்தில் விவாதம் செய்தோம், கிறிஸ்தவர்களிடத்தில் விவாதம் செய்தோம், இஸ்லாமிய சமுதாயத்தில் சில கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களில் அந்த அறிஞர்களிடத்தில் விவாதம் செய்திருக்கிறோம். அதுபோல எங்களுக்கு விவாத பயணம் புதிதல்ல. இந்த பயணத்தில் உங்களையும் அழைக்கின்றோம். இந்த பயணத்தில் எங்கள் வாகனத்தில் நீங்கள் ஏற மறுத்தால், பயந்தால், தயங்கினால் உங்களுடைய கோழை தனத்தை உலகம் முழுவதும் தோலுரித்து காட்டுவோம் என்பதை சொல்லி, இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கின்ற இந்த குற்றவியலுக்கான சட்டம்தான் நியாயமானது, நீதியானது, நேர்மையானது, அகில உலகத்திற்கும் ஆரோக்கியமானது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்